நம்முடைய வண்டலூர் வாலாஜாபத்தர் சாலை என்பது ஏறத்தாழ 34 கிலோமீட்டர் உள்ள சாலை. இந்த சாலையிலே படப்பையிலே அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருப்பதற்கு காரணம் இது தமிழகத்துடைய தலைநகராக ஒட்டியிருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு உரகடம் சிப்காட்டு பகுதியில் பல தொழிற்சாலைகள் இங்கே நிறுவப்பட்டு பல தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை தந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே நிசான், அப்பல்லோ டயர், ஆல்சோம், ஜேஎன்டி, இன்பேக்ட் இந்தியா போன்ற பல புகழ்பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆனால் தான் சென்ற ஆட்சியில் 2019 இங்கே ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்ற திட்டமெல்லாம் தீட்டப்பட்டதை ஒழிய பாலம் அவர்களால் கட்ட முடியவில்லை. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் சென்ற ஆட்சியில் விடுபட்ட பாலங்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது எல்லாம் ஆய்வுக் கூட்டத்திலே சுட்டிக்காட்டி இவைகளெல்லாம் விரைந்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த வகையில் தான் இந்த பாலம் பேரளவிலே தான் இருந்ததே ஒழிய அதற்காக பணத்தை எல்லாம் ஒதுக்கி 16/11/2021 என்று ஒப்பந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் கட்டுவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பது என்பது இங்கே இருக்கிற வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். போகிறவர் வருவதை விட வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். என்ன காரணம் என்று சொன்னால் இதற்கு போதுமான அளவுக்கு முதலில் சர்வீஸ் ரோடு என்று சொல்லப்படுகிற சாலை இல்லாத காரணத்தினால் இந்த பாலத்தையும் சில நேரங்களில் எங்களால் அதற்குரிய தூணுகளை அமைக்க முடியவில்லை. இருந்தாலும் ஏறத்தாழ நான் 5 முறை இங்கே நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செல்லப்பெருந்தகை தொடர்ந்து 3 முறை சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக கேள்விகளை கேட்டார்கள். 5 முறை நம்முடைய அமைச்சர் அவர்கள் கடிதத்தை நேரடியாக இடத்திலே கொடுத்து பாலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை விட ஒரு படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற பொழுது ஒரு நாள் இரவு நம்முடைய அன்றைய வேட்பாளர் இன்றைக்கு என்னுடைய வெற்றி வீரர் என்னுடைய அருமையான நெஞ்சமெல்லாம் இருக்கிற அண்ணன் பாலு அவர்கள் இந்த பாலத்தை எப்போதான்பா முடிப்பீங்க என்று ஒரு சலிப்போட இடத்துல அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டார் என்று சொன்னால் கூட அது மிகையாக. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பாலம் முக்கியத்துவம் பெறுவதை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அறிந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து இதற்கு அழுத்தங்கள்லாம் கொடுத்து கடைசியாக நம்முடைய சட்டமன்ற கேள்வி கேட்டார், இது எப்போதான் முடியும். அவர்கிட்ட தான் நான் சொன்னேன், ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்குள் நான் கட்டாயம் முடித்து தருவேன் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு ஜூன் மாதமே இந்த பாலத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். நான் கட்டியிருக்கிறதை விட நாங்கள் கட்டியிருக்கிறோம். நாங்கன்னா என் நெடுஞ்சாலைத்துறை நடக்கணும்னு அர்த்தம். அண்மையில் சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.